யூடியூப்ல மோஸ்ட்லி இப்போ ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கான வியூஸும் மற்ற நார்மல் வீடியோஸை விடவே அதிகமாக இருக்குது. பட் ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகுமா, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு பணம் வருமா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக யூடியூப் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். பட் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸை நம்மளால் மானிட்டைசேஷன் பண்ண முடியும், அதுலேருந்து பணம் சம்பாதிக்க முடியும். இதில் ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா அந்த வீடியோ யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த வீடியோஸில் வன்முறை தூண்டுற மாதிரியோ அல்லது சில்ட்ரன்ஸை அப்யூஸ் பண்ணுற மாதிரியான சீன்லாம் இருக்கக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கம்யூனிட்டி ரூல்ஸை மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்க்கும் பொருந்தும். அதே மாதிரி இதே சேம் ரூல்ஸ் நம்ம ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ்க்கும் பொருந்தும். ஸோ ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவை மானிட்டைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இது ஃபஸ்ட் ரூல். ஏஐ வீடியோஸை மானிட்டைஸ் பண்ண வைக்கிறதுக்கான செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, அந்த வீடியோஸில் நம்மளோட எஃபர்ட் மேஜராக இருக்கணும். அதாவது ஹியூமன் வேல்யூ, அது நம்மளோட வாய்ஸ் ஓவராக இருக்கலாம், அல்லது நம்மளோட ஓன் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது அந்த கண்டென்ட் நம்மளோட ஓன் ரைட்டிங்காக கூட இருக்கலாம். இப்படி நம்மளோட எஃபர்ட் ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த வீடியோவில் கண்டென்ட் க்ரியேஷன், வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் எல்லாத்தையுமே நம்ம ஏஐ டூலில் மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுட்டு ஹியூமன் வேல்யூ அதில் கம்மியாகவோ அல்லது சுத்தமாகவே இல்லை அப்படின்னாலும் யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு அந்த வீடியோ எலிஜிபிள் கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அது ரீயூஸ்டு கண்டென்ட்டாக யூடியூப் எடுத்துக்கும். அதாவது ஒரு வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த வீடியோவை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணாமல் நம்மளோட ஓன் ஸ்டைலில் ஏதோ சம் எடிட்டிங் அல்லது கண்டென்ட் க்ரியேட்டிவிட்டி அல்லது நம்மளோட வேறு ஏதாவது எஃபர்ட், அதாவது வாய்ஸ் ஓவர், இந்த மாதிரி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஏஐ யூஸ் பண்ணி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுற எல்லாரோட கண்டென்ட் மாதிரியும் இல்லாமல் யூனிக்காக யூடியூப்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ தான் அந்த வீடியோவை ஒரு சேனலோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக யூடியூப் கன்சிடர் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா அதை வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டாக மட்டும்தான் யூடியூப் எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகாமல் போயிடும். ஸோ ஹியூமன் வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட். ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஸ்க்ளோஷர். அதாவது அந்த வீடியோ ஏஐ டூலில் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்தணும். அது எப்படி நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா, அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போதே ஆல்டர்டு கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்தராக எஸ் அண்ட் நோ அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏஐ டூலில் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் எஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு அந்த வீடியோ ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ தான் அப்படின்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ரூலை யூடியூப்பில் 3rd பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நாம் இந்த வீடியோவில் சொன்ன முக்கியமான இந்த 3 பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது மற்ற நார்மல் வீடியோஸ் மாதிரி நம்ம ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸும் ஈஸியாக மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி.